பெருங்கலூர் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் போல் டிசைடர் மேட்ச் 50,000 டோர்னமெண்ட்டு. ஸோ எப்போவும் நடக்கக்கூடிய பெருங்காவளத்தில் தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அவுட்ஃபீல்டு அந்த பிச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஈவனாக இருக்கக்கூடிய கிரவுண்டு, எந்த இடத்துலையும் எந்த இடர்பாடும் இல்லாத கிரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் பிட்வீன் பெருங்கலூர் வர்சஸ் மருதாந்தலை 2 டீமுக்கான மேட்ச். 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே ஆகிருக்க போகுது. 4 பவுலர் யூஸ் பண்ணோம். டாஸை வின் பண்ணால் மருதாந்தலை ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓனிங் பேஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது ராஜ்குமார், நான் சைக்கிளில் பீர். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா டு ராஜ்குமார். ஃபஸ்ட் பால் 20 பேருக்கு. ஃபஸ்ட் ஒன் ரீபால் சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக ஆடினாருங்க. பாலை வர விட்டு வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. பவுண்டரி 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 பதிவு பண்ணுறாரு. முதல் ரன்னை பேட்லேருந்து வர முதல் ரன்னை 6 மாற்றி கொடுத்துருக்காரு எங்கள் ராஜ்குமார். தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. கீப்பரால் பிடிக்க முடியலங்க. இன்சைட் டச் ஆகி வர்றது பிடிக்கிறது கஷ்டம் தான். ஆனால் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும். ஏன்னா பேட்ஸ்மேன் ராஜ்குமார் டேஞ்சர்ஸ் பேட்ஸ்மேன். லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே திசையில் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி உருண்டு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பவுண்ட்ரி 6-4 முதல் ஓவரை டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெருங்கலூர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெரிவித்து போயிருக்கு. லக்கி பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லைங்க, ஸ்லிப் ஆகிட்டார். நல்ல எஃபோர்ட், கரெக்டாக போயிருந்தாங்க. ஆனால் பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த முறையை விரட்டிட்டாருங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 6 ஒன்மோர் 6 எக்ஸ்ட்ரா கவரில் பதிவு பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா கவர்லையும் அலட்சியமாக பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம் ராஜு. இந்த முறை 2 ஹியூஜ் 2 பவுண்டரின்னு ஓர முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கலூர். மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் பட பிரதீப் வந்திருக்காரு. லெஃப்ட் பவுலர் விட்டு தட்டான்னு பார்த்தா குட்டா போட்டிருக்காருங்க பவுலர். டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. ஃபுல் டாஸை ஃப்ளெக்சிபிளாக போய் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருக்கு. வீர் பதிவு பண்ணுறா முதல் ரன்னையும் பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஷாட் ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லைங்க, பிடிச்சிட்டு வெளில போயிட்டார் ஃபீல்டர். ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபீல்டர் கையில் தான் போயிருன்னு நினைக்கிறேன். எஸ், மிட் ஆஃப் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. டாட் பால். மறைச்சு ஆட பார்த்தாரு. கீப்பர் பிடிக்கல. ஆனால் பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட். கரெக்டாக வந்திருக்காங்க பேக்கப்பு. இந்த முறையும் ஆட்டாருங்க. ஒரு இன்சைட் அவுட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பார்க்கவே. பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த ஓவருக்கு 3 பவுண்டரியை கொண்டு வந்து 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க பெருங்கலூர். மேட்சுக்கான 3வது ஓவர் பட ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. ஹேக்கிங் லென்த் அப் கோலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போயிருதா? நல்லது ஒரு அடி போயிடுச்சுங்க. இங்கே சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு ராஜ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிற ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்களா? எஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க. ராஜ்குமார் அவரோட விக்கெட் பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் எல்டி வந்திருக்காரு ரகு. ஃபுல்லாக மறி வந்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுவாரா? நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் தெளிவாக பாலையும் போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காருங்க. இங்கே டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே ராஜ்குமார் விட்டு போன மொமெண்ட்டை தான் ரகு ஆரம்பிச்சிருக்காரு. பவுண்டரி டு எந்தி ஓவர். 3 ஓவருக்கு 51. மேட்சுக்கான 4வது ஓவர் பட சூர்யா வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்ச் தெளிவாக ஆட்டாருங்க. இந்த வேகத்தையும் தெளிவாக சுவிட்ச் திரும்பி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரிங்க பீர். செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகைன் த ஸ்டம்பில் ஆடி இருக்காருங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஆள் இல்லாத திசையில் தெளிவாக ஆடி இருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி ரகு பேட்டில். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃபில் ட்ரைவுக்கு போயிருக்காரு. கவர்ஸ் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்புங்க. த்ரோவை எடுத்து அடிக்கிறதுக்குள்ள முன்னாடியே பாஸ்டாக ஓட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி ஸ்டாப் பண்ணி போட்டாங்க.
ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்களா? எஸ், டாட் பால் டு எண்ட் ஓவர். பெருங்கலூர் 4 ஓவருக்கு 62 அடிச்சிருக்காங்க பெருங்கலூர். 4 ஓவருக்கு 62. மேட்சுக்கான 5வது ஓவர் பட அகைன் பிரதீப் வந்திருக்காரு, அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டம் லைனில் வந்திருக்காரு, அங்கே ஃபீல்டர் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள். ஒரு செகண்ட் ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை, கேட்சை பிடிச்சிட்றாங்களா? பால் வரைக்கும் வந்து பாலையும் தாண்டியும் வந்துட்டாருங்க. நல்லது ஒரு அடி. 2 ரன். சிறிது தடுமாற்றம். நெக்ஸ்ட் ஒன் பேட்லையும் படல, ஸ்டெம்ப்லையும் படல, கீப்பர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா? நல்லது ஒரு அடி. அகைன் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாருங்க, என்ன தெரில. 4 பவுண்ட்ரி போயிருக்கு, 1 மோர் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு, இன்னும் சொல்லிட்டாங்க. சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால் டு எண்ட் ஓவர். நல்ல 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 70 ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கலூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பூமாலை வந்திருக்காரு, ஸ்லோயராக தெளிவாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு சிங்கிள். ஸோ போன பால் என்னென்னா நான் சைக்கர் ரகு அம்பேர் இன்ஃபார்ம் பண்ணாமல் மேலே வந்துட்டார். அதை பார்த்து துரிதமாக த்ரோ அடித்து விக்கெட்டை மாற்றிட்டாங்க. அதன் காரணமாக போன பால் விக்கெட்டு, இந்த பால் பவுண்ட்ரியா? எஸ், போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரி தெளிவாக ஆடிருக்காரு. பீரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தொடருதுன்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, அங்கே அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, எக்ஸலண்ட் டெலிவரிங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன், அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க, கரெக்டாக பிடிச்சிருக்காரு. சன்லைட்லையும் எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் பிரவீனோட விக்கெட் இழக்கிறாங்க. கடைசி ஒரு பந்து இருக்குது, அந்த ஒரு பந்தை சந்திக்க நீ பேட்ஸ்மேனா இங்கே ராஜா வந்திருக்காரு. திரையா கேப்பில் போயிருக்கு, 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா கரெக்டி போய் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே 2வது ரன்னு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எஸ், 2ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 78 அடிச்சிருக்காங்க, 79 டார்கெட் ஃபார் மருதாந்தலை. வடமலாப்பூர் அணி தலைவரும் துருசிப்பட்டி அணி தலைவரும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஓனி பேட்ஸ்மேனாக செகண்டில் இருக்கிறது சூர்யா, நான் சைக்கிளில் பிரதீப். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் யோகராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் பிரகாஷ் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். ஓனி பேட்ஸ்மேனாக வந்தால் பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ், நல்ல டேக்கனுங்க, அப்துல்லா கூலாக பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு 2வது பாலில் யோகராஜ். 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே ரஞ்சித். பாலோட 3rd ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரவீன் லாஸ்ட் ஆஃப் டாட் பால். பாலோட 4th ஒன் உல்டா சான்ஸ் ஃபார் கீப்பர், நல்ல டேக்கன், விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே மோகன். பவுலர் ஆன் ஹாட்ரிக், டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு, விக்கெட் பிடிச்சிட்டாங்க இங்கே. 1 மோர் விக்கெட்டு, 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க மருதந்தலை. எக்ஸலன்ட் ஓவர், முதல் ஓவராக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே யோகராஜ். முதல் ஓவராக 1 ரன் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட்டை இழந்து மருதந்தலை. ஃபுல் ப்ரெஷரும் இப்போ சூர்யா மேலே விழுகுது அப்படின்னு சொல்லலாம். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட கிருத்திக் வந்திருக்காரு. அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். அப்துல்லா கையில் போயிருக்கு, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அகைன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து, பேக் டு பேக் 2 டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓவரில் சப்போர்ட் பண்ணி போனார், சூப்பர் டெலிவரி, 1 மோர் டாட் பால். 4th ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆட்டாருங்க, இங்கே தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேரிங்க. பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் மணிரத்னம் ஸ்டாப் பண்ணிட்டாரு.
டாட் பால். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் மாஸ்டர் இங்கே ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட பீர் முகமது வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே சுற்றிக்கிட்டு தெளிவாக இருக்காரு கவர்ஸில். ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, போக முடியல, கேப்பில் போயிருக்கு தெளிவாக. பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே சூர்யா. 2வது பவுண்டரி. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. மேஜிக்கல் டெலிவரியா, டாட் பால். சரி, போன பாலில் ஒரு பவுண்டரி மிட் விக்கெட்டில் அடிச்சிருந்தார் சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு ரகு. ஃபீல்டர் என்ன இல்லைங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சுங்க ஃபீல்டரை. பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாரு. துரிதமாக வேலை பார்த்துருக்கான்னு சொல்லலாம். அந்த டீம்மேட்ஸ் தான் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த சவுண்டும் இல்லை. அது காரணம் அங்கே ஸ்டாப்பு. இந்த பால் 2 மட்டும். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி போய் ஆள் இல்லாத திசையில் தெளிவாக ஆடி இருக்காரு சூர்யா. பேட்லேருந்து 1 மோர் பவுண்ட்ரிங்க. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க மருதாந்தலை. மேட்சுக்கான 4வது ஓவர் பட அகைன் கீர்த்திக். அவருக்கான 2வது ஓவர். விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார். டேரக்ட் கிட்ட இல்லைங்க, விட்டுருந்தா சூர்யாவோட விக்கெட் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிராஸ் பண்ணி கூட வந்திருந்தாரு. செகண்ட் ஒன் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் தாங்க வந்துச்சு. 2 ஓவரில் டாட் பால். தேர்ட் ஒன் பேட்டில் நிற்கு, நல்ல ஸ்டாப்புங்க. முன்னாடியே குத்திருச்சு, கேட்சை பிடிக்க முடியல. கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு, டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. பீர் நல்லா டேக் அண்ட் விக்கெட் இழுக்கிறாரு சூர்யா. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே ஹரி. சூப்பராக ஆனாருங்க உள்ள வந்த முதல் பந்தே குவாலிட்டி ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி 6 ரன் செக் பண்ணுவாங்க. 4 பவுண்டரி போயிருக்கு. 4வது ஓவரோட 6வது பந்து சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில். அங்கே பிரவீன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங்கிள் டு எந்தி ஓவர். 4 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க மருதாந்தலை. மேட்சுக்கான 5வது ஓவர் பட யோகராஜ் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலும் ஃபீல்டர் கையில் தான் போகுது. பிரகாஷ் இருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இந்த முறை செம்ம ஹைட்டு போயிருக்கு, தாண்டி போயிருதா. கீர்த்திக் நல்ல டேக் அண்ட் கேட்சை போஸ்டார். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாரு இங்கே யோகராஜ். நெக்ஸ்ட் ஒன் கேட்சானு பார்த்தா கைக்கு தான் போணுச்சு, ஏமாந்துட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்சுக்கான்னு பார்த்தா அங்கே சிறிது தடுமாற்றம். லாஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேரு போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். நல்ல ஒரு தடுப்பு பணி. சிங்கிள். லாஸ்ட் ஒன் இப்போ தான் டாட் பால். இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட மணிரத்னம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு அவுட் ஆஃப் நோ பால். டாட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் சான்ஸ் பார். பீர் பால் வரைக்கும் போனாங்க, கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, எக்ஸலண்ட் டெலிவரிங்க, டாட் பால். ஃபோர்த் ஒன் தெரிச்சு போயிருக்கு, விக்கெட்டுக்கு வாய்ப்பா. விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, கேட்சுக்கு வாய்ப்பா. இதையும் விட்டு பொறுமையாக தான் பிடிக்க பார்த்தாங்க. ஒரு சிங்கிள். மேட்சுக்கான லாஸ்ட் ஒன். எக்ஸலண்ட் ஓவர், நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அதிகமான ரன் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் போட்டார். பவுலிங் நல்லா இருந்துச்சு. இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் பெரம்பலூர்.